பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தென்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திரு காப்பு. ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். திவ்ய தேசங்கள் பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இவ்வலைப்பதிவில் 16வது திவ்ய தேசமான திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாள் பற்றி நாம் காண்போம். திருக்கண்ணமங்கை திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்தில் உள்ள திருக்கண்ணமங்கை என்னும் கிராமத்தில் உள்ள பக்தவத்சல பெருமாள் கோயிலாகும். இங்குள்ள மூலவர் பக்தவத்சல பெருமாள், உற்சவர் பெரும் புறக்கடல், தாயார் கண்ணமங்கை அபிஷேகவல்லி, திருக்கோலம் நின்ற திருக்கோலம், தலவிருட்சம் மகிழ மரம். இதன் புராண பெயர் லட்சுமி வனம். இதன் விமானம் உட்பல விமானம். தீர்த்தங்கள் தர்சன புஷ்கரிணி தீர்த்தம். இது ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்ற திருத்தலம். திருமங்கை ஆழ்வார் பண்ணினை பண்ணில் நின்றதோர் பான்மையை பாலுள் நெய்யினை மால்புருவாய் நின்ற விண்ணினை விளங்கும் சுடர் சோதியை வேள்வியை விளக்கினொளி தன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோர் தங்கள் கண்ணினை கண்கள் ஆரளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று அழகாக திருமாலின் பெருமைகளை கூறுகிறார். இங்கு கருடாழ்வார் நின்ற திருக்கோலத்தில் பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், வேலை வேண்டுபவர்கள், நினைத்தது நடக்க வேண்டுபவர்கள் இவரை வலம் வந்து வழிபாடு செய்கிறார்கள். இதன் தலப்பெருமையினை நாம் காண்போம். இது பெருமாளின் 108 திருப்பதிகளில் ஒன்று. மகாலட்சுமி தவம் செய்து பக்தவத்சல பெருமாளை கைப்பிடித்த தலம் என்பதினால் இவ்விடம் லட்சுமி வனம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி, நகரம் என்ற 7 லட்சணங்களும் அமைய பெற்றதால் சப்த புண்ணிய க்ஷேத்திரம், சப்தாமிருத க்ஷேத்திரம் என்ற பெயர் பெற்றது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த சிறப்பு வாய்ந்த திருத்தலம். பக்தர்களின் துன்பங்களை போக்கி அருள்வதினால் பக்தராவி, பக்தர் பிளஸ் ஆவி, பக்தர்களுக்கு வேகமாக வந்து அருள் புரிபவர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது பஞ்சகிருஷ்ண தலங்களில் ஒன்றாகும். இத்தலத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்தை காண தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து குவிந்ததோடு எப்போதும் இந்த திருக்கோலத்தினை கண்டுகொண்டே இருக்க வேண்டும் என நினைத்தார்கள். எனவே தேனீக்கள் வடிவெடுத்து கூடு கட்டி அதில் இருந்து கொண்டு தினமும் பெருமாளினின் தரிசனத்தை கண்டு மகிழ்கிறார்கள். இன்றும் கூட தாயார் சன்னதியின் வடபுறத்தில் ஒரு தேங்கோடு உள்ளது. இத்தேங்கோடு எவ்வளவு காலமாக உள்ளது என்று யாருக்கும் தெரியாது. இந்த தேனீக்கள் பக்தர்களை ஒன்றும் செய்வதில்லை. பெருமாளின் 108 திருப்பதிகளில் இது ஒரு அற்புதமாகும். மோட்சம் வேண்டுபவர்கள் ஒரு இரவு மட்டும் இங்கு வந்து தங்கினால் போதும். பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்ற ஆவி போல் வேகமாக வந்து அருள் பாலிப்பதினால் பத்ராவி என்றும் பக்தராவி எனவும் பெயர் பெற்றார் பெருமாள். பொதுவாக எல்லா வைணவ தலங்களிலும் 4 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கும் திருமாலின் சேனாபதியான விஸ்வக்சேனர் பெருமாளின் சார்பாக லட்சுமியினை சந்திக்க சென்றதினால் இங்கு 2 திருக்கரங்களுடன் காட்சியளிக்கிறார்.
சிவன் கோயில்களில் முதலில் விநாயகரை வழிபடுவது போல் பெருமாள் கோயில்களில் முதலில் விஸ்வக்சேனரை வழிபடுவர். சுக்லாம் பரதரம் விஷ்ணு, வெள்ளையாடை அணிந்திருக்கும் விஷ்ணு என தொடங்கும் ஸ்லோகம் சர்வ விக்ன உபசாந்தையே, எல்லா தடைகளும் தீர்வதற்கு விஷ்ணுவை வணங்குகிறேன் என முடிகிறது. பிறகு எஸ் பிரதவத்ராயா என வரும். இதற்கு பொருள் நம்முடைய தடைகளை போக்கி அருளும் விஸ்வக்சேனரை வணங்குகிறேன் என்பதாகும். இதிலிருந்தே விஸ்வக்சேனரின் பெருமைகளை நாம் உணரலாம். இங்குள்ள தட்சிண புஷ்கரிணி பற்றி பார்ப்போம். மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்தபோது வானத்தை அளந்த காலை பிரம்மன் தன் கமண்ட நீரினால் அபிஷேகம் செய்தார். அதிலிருந்து தெரித்து விழுந்த ஒரு துளி இவ்விடத்தில் விழுந்தது. அதுவே தர்ஷன புஷ்கரிணி ஆனது. சந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்க அலைந்தபோது இந்த புஷ்கரியினை கண்டான். புஷ்கரணியில் நீராடியதும் அவரது சாபம் நீங்கியது. எனவே இதனை தரிசித்த மாத்திரத்தில் பயன் தரவல்லது என குறிக்கும் விதமாக தர்ஷன புஷ்கரிணி என்ற பெயரும் ஏற்பட்டது. இங்குள்ள தாயாரை பெருமாள் இந்த தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கினார். எனவே இங்குள்ள தாயாருக்கு அபிஷேகவல்லி என்ற பெயர் உண்டானது. 4000 திவ்ய பிரபந்தத்தினை தொகுத்த நாதமுனிகளுக்கு திருக்கண்ண மங்கையாண்டான் என்ற ஒரு சீடன் இருந்தான். இவ்வூரில் பிறந்த இவர் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். கோவிலை சுத்தம் செய்து பெருமாளே அடைக்கலம் என இருந்தார். ஒரு நாள் இவர் வேத பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் கொண்டு மூலஸ்தானத்தில் ஒரு ஜோதியாகி இறைவனுடன் கலந்தார். இன்றும் ஆனி மாதம் திருவோண நட்சத்திரம் இவரின் மகா நட்சத்திரமாக கொண்டாடப்படுகிறது. இவரது பெயரே இவ்வூருக்கும் நிலைத்து விட்டது. பக்தவசல பெருமாள் அபிஷேகவல்லி தாயார் பற்றிய ஒரு பாடலை நாம் இப்போது காண்போம். வாருங்கள் வாருங்கள் வாருங்களே, திவ்ய தேசம் காண வாருங்களே, திருக்கண்ண மங்கைக்கு வாருங்களே, திருமண கோலம் காண வாருங்களே, திருக்கண்ண மங்கைக்கு வாருங்களே, திருமால் திருமண கோலம் காண வாருங்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்களே. பக்தவசலனே மணமகனாம், பார்க்கடல் நாயகி மணமகளாம், பக்தவசலனே மணமகனாம், பார்க்கடல் நாயகி மணமகளாம், பெரும்புற கடல் நாயகனாய் பார்க்கடல் நாயகி மணந்தாரே, பெரும்புற கடல் நாயகனாய் பார்க்கடல் நாயகி மணந்தாரே, பரமசிவனும் பார்வதியும் பிரம்மனுடனே வந்தனரே, பரமசிவனும் பார்வதியும் பிரம்மாவுடனே வந்தனரே, தேவர்கள் எல்லாம் திருமணம் காண தேனியாக ஒரு மாறி வந்தனரே, தேவர்கள் எல்லாம் திருமணம் காண தேனியாக ஒரு மாறி வந்தனரே, வாருங்கள் வாருங்கள் வாருங்களே, திவ்ய தேசம் காண வாருங்களே, திருக்கண்டம் மங்கை சீடனுமே ஜோதியாய் மறைந்து நின்றாரே, திருக்கண்ணமங்கை சீடனுமே ஜோதியாய் மறைந்து நின்றாரே, நாயூரு கொண்டே நாராயணனின் திருவடி சரணம் அடைந்தாரே, நாயூரு கொண்டே நாராயணனின் திருவடி சரணம் அடைந்தாரே, வாருங்கள் வாருங்கள் வாருங்களே, திருக்கண்ண மங்கைக்கு வாருங்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்களே,
திருமண கோலம் காண வாருங்களே. புண்ணியம் ஏழு பிறவியிலே பெற்றதலம் காண வாருங்களே. புண்ணியம் ஏழு பிறவியிலே பெற்றதலம் காண வாருங்களே. சந்திரன் சாபம் தீர்த்த தலத்தை சகலரும் காண வாருங்களே. சந்திரன் சாபம் தீர்த்த தலத்தை சகலரும் காண வாருங்களே. மந்திர தீர்த்தம் கொண்டுமே மகாலட்சுமி அபிஷேகம் காண வாருங்களே. மந்திர தீர்த்தம் கொண்டு மகாலட்சுமி அபிஷேகம் காண வாருங்களே. சித்திரை பௌர்ணமி திருவிழாவை காணவே பக்தர்கள் வாருங்களே. பத்திரமாய் காக்கும் பத்ராவியை பக்தர்கள் காண வாருங்களே. பத்திரமாய் காக்கும் பத்ராவியை காண பக்தர்கள் கோடி வாருங்களே. பண்ணிலே வந்திடும் பக்தவசலனை பண்ணிலே வந்திடும் பக்தவசலனை திருக்கண்ண மங்கையில் காண வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் வாருங்களே. திவ்ய தேசம் காண வாருங்களே. திருக்கண்ண மங்கைக்கு வாருங்களே. திருமகள் மன கோலம் காண வாருங்களே. திருக்கண்ண மங்கைக்கு வாருங்களே. திருமகள் மன கோலம் காண வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் வாருங்களே. மீண்டும் சந்திப்போம். திருநந்திபுரா விண்ணகரம் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கோவில் பற்றிய தல வரலாற்றுடன்.